சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மனுக்கான புடவைகள் தாங்க. அம்மனுக்கு நிறைய புடவைகள் கண்டிப்பா தனியா தான் நம்ம வாங்குவோம். சோ இது என்னென்ன புடவை, என்ன கலர், என்ன அம்மனுக்கு என்ன அலங்காரம், அதெல்லாம் வந்து இவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா இது சாமி சாரி இருக்கா, நம்ம கிட்ட இது 6 கஜ புடவையில இருந்து 9 கஜ புடவை மட்டும் இருக்குதுக்கா. ஓகே, இதுல கலர்ஸ் இருக்கு. எவ்வளவு ஜக்கார்டு சாரி, சிம்பிள் சாரி, செக்குடு சாரி இருக்கு. அப்புறம் பார்டர் சாரி கான்ட்ராஸ்டா இருக்கு நம்ம கிட்ட. சாரி ஒரு கலர், பார்டர் ஒரு கலர் கான்ட்ராஸ்டா இருக்கு. பிரிண்டிங் சாரி இருக்குக்கா. ஆடி மாசம் கன்னிமாரி சாமிக்கெல்லாம் செலுத்துவாங்க. இது வந்து பிரிண்டிங் சாரில கலர்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. 2 மீட்டர் 3 மீட்டர் 5 மீட்டர் 3 கலெக்ஷன் தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். குட்டி சிலையா இருந்தா 2 மீட்டர் எடுத்துக்கலாம். பெரிய சிலையா இருந்தா 5 மீட்டர் எடுத்துக்கலாம். 3 மீட்டர்ஸ் இருக்குக்கா. கலர் மாலை போடுறவங்க கட்டுறது இந்த மாதிரி இருக்கு. செக்குடு இருக்குக்கா. இதெல்லாம் வயசானவங்க மாலை போடுறவங்க கட்டுறதுக்கா. இந்த மாதிரி இது வேப்பல சாரி புடவைக்கா. சாமிக்கு கட்டிக்கலாம், வயசானவங்களுக்கு கட்டிக்கலாம். லைன்ல இருக்கு, செக்குடுலயே இருக்குக்கா. நம்ம கிட்ட எல்லா கலர்ஸ் இருக்குக்கா. கிரீன், ரெட், மெரூன், பிங்க் எல்லா கலர்ஸ் இருக்கு. செக்குலயே எல்லா கலர்ஸ் இருக்குக்கா. இது என்ன புடவை? இது வந்து மடிப்புக்கா. அப்படியே எடுத்து நம்ம சாமிக்கு மாற மட்டும் எடுத்துட்டு அப்படியே கட்டிக்கலாம். விசிறி மடிப்பு போடுவேன்.